அனைவருக்கும் வணக்கம். பரிணாம் விலாக்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பயணிக்கிறதும் திண்டுக்கல் சிறுமலையில் தாளக்கடைங்கிற பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற பகுதிக்கு தான் நம்ம இன்றைக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹாய், வணக்கம். என்ன போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொடைக்கானல் கருவேலம்பட்டி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நண்பர் பரிணாமன் விலாக்ஸ் நண்பர் பரியோட இன்றைக்கு நான் இணைந்திருக்கேன் இந்த இதுலேயும். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியில் உள்ள தாளக்கடை அப்படின்ற கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே உள்ள பழங்குடி மக்களை பார்க்குறக்காண்டி போயிட்டுருக்கோம். ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம கருவேலம்பட்டி ஊரில் நம்ம வீடியோ எடுத்து பண்ணதில் சில முக்கியமான நம்ம நண்பர்கள்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. தார்பாலின் ஒரு 40 குடும்பத்துக்கு வந்து தார்பாலின் நம்ம போய் சப்ளை பண்ணிட்டு வந்தோம். அவங்க கொடுத்த ஸ்பான்சரை நம்ம கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து கொடுத்துட்டு வந்தோம் அந்த மக்களுக்கு. அதே மாதிரி இப்போ சீசனுக்கு தக்கன இங்கே உள்ள குடும்பங்களுக்கு வந்து பிளாங்கெட்ஸ் தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து சரியான பிளாங்கெட்ஸ் வசதி இல்லாதனால கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம நண்பர் ஜீவன்றவர் வந்து, நம்ம பரிணாமனோட நண்பர் வந்து ஜீவன்றவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 பிளாங்கெட்ஸ் வாங்கிட்டு இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற பணியில் நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் அப்புறம் என்னோட நண்பர்கள் சார்பாக ஒரு 6 மாதம் முன்னாடி கொடைக்கானல் ஊராட்சியில் கருவேலம்பட்டி அப்படிங்கிற பழங்குடி மக்கள் வசிக்கிற மலை கிராமத்தில் அவங்க வசிக்கிற மண் வீடுகளுக்கு ஒரு பாதுகாப்பாக தார்பாலின் ஷீட் கொடுத்துருந்தாங்க. நம்ம நண்பர்கள் சப்போர்ட்டோட அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை கருப்பு கோயில் பகுதி அப்புறம் தாளக்கடை பகுதியில் வசிக்கிற பழங்குடி மக்களுக்கு இந்த குளிர்காலத்தில் நம்மகிட்ட பிளாங்கெட் கேட்டிருந்தாங்க. அதை கொடுக்குறதுக்கு தாங்க நம்ம இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வசிக்கிற பகுதியிலையும் இந்த மாதிரி பின்தங்கிய கிராமங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டீமால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக அந்த மக்களுக்கு செய்வோம். இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் பயணத்தில் உங்களால் இணைஞ்சிருக்க முடியும். வளரீங்களா? எங்கன்னு போட்டேன்? கோயிலுக்கு நின்பாட்டோண்ணே. சாப்பிட்டீங்களா? நம்ம வந்த இடம் கருப்பு கோயில்னு சொல்லப்படுற பகுதிங்க. இங்கே சுமார் 18 பழங்குடியினர் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக 2021 வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. மலைக்காடுகளில் வாழ்ந்து வந்த இந்த மக்களுக்கு கொஞ்சம் பேத்துக்கு மட்டும் இந்த பகுதியில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு தான் நம்ம இப்போது கொடுக்க போகிறோம். இந்த அண்ணன் கொடுத்துருவோம்மா, கொடுத்துருவான். அவ்வளோ ரைட்டு. அவனை மட்டும் குருத்தி பார்த்து நீ அவருக்கு அடையாளம் தெரியல. ரைட்ண்ணே ரைட். ரைட்டு, சந்தோஷம். சரிங்க, போயிட்டு வரோம். அந்த மக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. அவங்களுக்கு கொடுத்து முடிச்சோன்னா அங்கேருந்து தாளக்கடை அப்படிங்கிற கிராமத்துக்கு பயணித்தோம். அங்கே ஒரு 15 குடும்பங்கள் மட்டும் பல தலைமுறையாக அந்த பகுதிகளில் வாழ்ந்து வர்றாங்க. இப்போ அந்த கிராமத்து மக்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க வாழ்வாதாரம் என்ன, காடுகளுக்குள்ளே தேன் எடுக்கிறது, கிழங்கு சேகரிக்கிறது, அப்புறம் விவசாயம், இந்த மாதிரி முழுசாக இந்த காடுகளை மட்டுமே நம்பி வாழ்கிறாங்க. இங்கே இருக்க குடும்பங்களுக்கும் நம்ம கொண்டு வந்த பிளாங்கெட்டை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம சேனல் மூலிமா அரசாங்கத்திட்ட அவங்க வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு
அவங்கள சந்தித்து அவங்ககிட்டே நம்ம கேட்போம் வாங்க. பாறை புடவு தான், மலைக்குள்ளே தான் வாழ்ந்தோம். வாழ்ந்தோம்னா தேன் எடுப்போம், கிழங்கு எடுப்போம். அங்கனுக்குள்ளேயே யாராவது சம்சாரிக்க வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அவங்க கொடுக்குற காசை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இந்த சிறுமலைக்குள்ளே எவ்வளோ ஆளுநர் இருக்குதோ அத்தனையும் சுற்றி தான் எடுத்து கொடுத்தோம் சம்சாரி தேன். அதே மாதிரி கிழங்கு வள்ளி தோன்றும்னாக்கா அந்த கிழங்கு வள்ளியும் அவங்களுக்கு கொடுத்துட்டு பகுதியாக விற்றுட்டு நாங்கள் அந்த காசை வாங்கி நாங்கள் உப்பு மிளகா செலவு வாங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வந்த நேரத்தில் அங்கிட்டும் கஷ்டமாக இருக்குது, போக முடியலை. சரி நம்ம காட்டை போய் பார்ப்போம்னா காட்டுக்கு இந்த தகராறு. பாலையாக இருக்கு, எலசா இருக்கு. எலசா இருக்கா? வைக்கணும். உங்கள் பேர் என்ன? பழனிசாமி. எத்தனை வருஷமா? நாங்கள் இப்போ எங்கள் பாட்டம் போட்ட காலத்துலேருந்து ஒரு எனக்கு விவரம் தெரிய ஒரு 70 வருஷமாக இருக்கோம். இருந்து வாழ்ந்தோம்னாக்கா ஒரு இடத்துல காடு வெட்டணும், பாட்டாங்கி பூரா வெட்டியிருந்தது. அதை பூராமே சம்சாரிக்க பிள்ளைங்கிட்டு விரட்டிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இங்கே வந்து தாளக்கடை வேளாமண்ணு இங்கே வந்து தான் நிம்மதியாக இருக்கும். நிம்மதியாக இருக்குமுன்னா இப்போ ஒரு தொல்லை என்னன்னா பட்டா போக்கு வருது. இங்கே எத்தனை குடும்பம் இருக்காங்க? இங்கே வந்து 25 குடும்பம் எங்கள் குடும்பம் இங்கே இருக்கிறது. செம்மலத்தை விட்டு இங்கே இருக்கிறது 25 குடும்பத்துக்கு இந்த பட்டா போக்குவரத்து தான் பிரச்சனை. பட்டா இல்லை. பட்டா சம்மந்தமாக யாரையும் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் மனுவும் கொடுத்துட்டோம், பேசிட்டோம். பேசி பட்டா கொடுத்துலாம்னு இப்போ பேசினா இப்போ 3 மாதம்தான் ஆகுது. பேசினோம் பட்டா வந்துடும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பாம்பு எல்லாமே தயார் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்தும் இன்னும் ஆகலை. கலெக்டர்கிட்டெல்லாம் போய் முறையிட்டுட்டோம். இந்த அளவுக்கு முறையிட்டும் கிடைக்கல. ஆக வாழ்வாதாரத்து எதுவுமே கிடைக்கல இன்ன வரைக்கும். நாங்கள் இன்னும் அந்த பழைய ரேஞ்சில் கிழங்கு தோல்றதும் குளத்தலை புழுங்குறதுலையுமே தான் இருக்கும். விவசாய காட்டுக்குள்ளே தான் இருக்கோம் நாங்கள். எங்கள் விவசாய காட்டுக்குள்ளே ஆனால் வேலை பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க பாராட்டு. காட்டுக்குள்ளெல்லாம் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. அதனால் நாங்கள் பேசாமல் தயாரிட்டோம். விவசாயம் பண்ண முடியலை. இப்போ கஷ்டத்தில் இருக்கோம். எந்த இதுவுமே இல்லை. நாங்கள் மலைக்குள்ளே போனால் தான் அன்ன வகர் பிழைக்க முடியும். போகலைன்னாக்கா அன்னைக்கு பட்டினி. அந்த நிலையில் தான் இருக்கோம். நீ அதுக்கு மேலே நீ ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஒரு அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு உதவிக்கு வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக மேடேர் இல்லாமல் இருக்கோம். அது கொடுக்குதா கொடுக்கலன்றது தான் கன்ஃபார்மாக இருக்கும். இல்லைப்பா, காடுகளுக்குள்ளே என்ன எடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க உங்களை? காட்டில் ஒரு செடி செத்தா ஒதுக்கக்கூடாது, அது இருந்த மட்டும் இருக்கட்டும்ட்டாங்க. கிழங்கு தேனு கிழங்கு எல்லாமே எழுதி கொடுத்துட்டாங்க. கொடுத்தோம் இன்னைக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே எடுக்கக்கூடாது. எதுவுமே எடுக்கக்கூடாது. ஆனால் ஃபாரஸ்ட்டு கிட்டே வாங்கிட்டோம், எழுதி வாங்கிட்டோம். அப்ரூவ் வாங்கிட்டீங்க? வாங்கிட்டோம். வாங்கி இப்போ நான் ரொம்ப ஒரு வருஷம் கூட ஆகலை. இந்த எடுக்கக்கூடாது அப்படின்னு தாவா சொல்லியிருக்குது. இப்படி இருக்குது. அதனால தான் நாங்கள் விவசாயத்தான் பண்ண முடியலை. மலைக்குள்ளே நுழைஞ்சி ஒரு கிழங்கு வேறும் எடுக்க முடியலை. ஆனால் வண்டி வாங்கி தரமுன்னாங்க, வண்டியெல்லாம் எடுத்தாக சொந்தமாக அனுப்பிக்கிறாங்க. எடுத்தாக இந்த அவங்க கையில் தான் இருக்குது, எங்கள் கைக்கு வரல. மிஷின் வாங்கி தரோம்னு சொன்னாங்க. மிஷின் வாங்கி போட்டிருக்காங்க, பழவூரில் போட்டு அவங்க தான் ஓட்டிகிட்ருக்காங்க. எங்களுக்கு இந்த அதில் எதுவுமே வருமானம் இல்லை. வண்டியே பார்க்க முடியும். பிக்கப்பு பூராமல் எங்களுக்கு ஒதுங்கின பண்டில் தான் வந்துச்சு. அந்த பண்டம் இன்னைக்கு இல்லை.
இப்போ ஒரு லோனு போட்டு தர்றோம் அப்படின்னாங்க, 20 ரூபா போட்டு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த லோனு பணமும் இன்னும் வரல. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் காட்டுக்களை நினச்சி பார்த்தா இன்றைக்கி எங்களுக்கு அத்து போகுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டின காடுக்கு பூரா வெட்டி இன்றைக்கி அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பட்டா கொடுங்கன்னு கேட்டால் இல்லைன்றாங்க. அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த உத்தரவு கிடச்சிச்சின்னு வை, கண்டிப்பாக நாங்கள் இப்போ கலெக்டர் உத்தரவு போடுறது தான். இந்த ஐயா சொன்ன மாதிரி பல தலைமுறையாக இந்த காட்டை நம்பியே வாழ்ந்து வந்த இந்த மக்கள் அவங்க சொந்த இடத்துலையே அகதிகளாக வாழ்கிறாங்க. அவங்க பல ஆண்டுகளாக விவசாயம் பண்ணி வந்த இடத்துலையே அவங்களுக்கு பட்டா கிடைக்காம இருக்குது. இந்த அரசாங்கத்திட்ட பட்டாக்காக பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக பல முறை அவங்க மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவங்கக்கிட்டையும் மனு கொடுத்துருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கதுங்க. சரிங்க, நம்ம சேனல் மூலியமாகவும் இந்த மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட இந்த தாழ்மையான கோரிக்கையை நம்மளும் வைக்கிறோம். கூடி சீக்கிரம் இந்த மக்களோட வேண்டுகோள் பூர்த்தி செய்யப்படுங்கிற பெரும் நம்பிக்கையோட. பேரு ஜீவன். ஆமாம், அவர் தான் அதை உங்களுக்கு கொடுத்து விட்ருக்காப்புல. ஆமாம், இப்போ சீமன் சாருக்கு நன்றி. ரைட்டு சரிண்ணே.